திருச்சிற்றம்பலம். சிவஞான சித்தியார் என்ற ஞான நூலின் பாயிரப் பகுதியில் இன்று அவையடக்கம் என்ற தலைப்பில் உள்ள பாடலை பார்க்க இருக்கிறோம். மறையினால் அயனால் மாலால் மனத்தினால் வாக்கால் மற்றும் குறைவிலா அளவினாலும் கூற ஒணாததாகி நின்ற இறைவனார் கமலபாதம் இன்று யான் இயம்பும் ஆசை நிறையினார் குணத்தோர்க்கெல்லாம் நகையினை நிறுத்தும் அன்றே அப்படின்னு அவையடக்கம் பாடுறார். மறையினால்னா என்ன? வேதங்களினாலும். இப்போ ஒரு பெரிய பட்டியல் போட்டு இதனாலெல்லாம் கூற முடியாதுன்னு சொல்லி ஒரு பட்டியல் சொல்கிறார். அதில் முதல்ல மறையினால் எப்படி முடிக்கிறார் பாருங்க. கூற ஒணாதது ஆகி நின்ற இறைவனார் கமலபாதம் அப்படின்னா இது பட்டியல் நம்ம பார்க்க போகிறோம். அந்த பட்டியலில் உள்ள ஒவ்வொன்றாலும் அறுதியிட்டு கூற இயலாத சிவபெருமானது இயல்பை இன்று யான் இயம்பும் ஆசை, இன்று யான் ஒரு நூலால் கூறுவேன். எந்த நூல்? சிவஞான சித்தியார். இது சிவஞான போதம் என்ற முதல் நூலுக்கு வழிநூல். இப்படி ஒரு சிவஞான சித்தியார்னு ஒரு வழிநூல் எழுதி இந்த நூல் வழியாக யாவராலும் அறுதியிட்டு கூற இயலாத சிவபெருமானது இயல்பை நான் கூறுவேன் என்று எழுந்த ஓர் அவா நிறையினார் குணத்தோர்க்கெல்லாம் நகையினை நிறுத்தும். சால்பு உடையோர் பலரிடத்தும் நகைப்பை நிலை நிறுத்தும். அதாவது கேலியாக கிண்டலாக அவர்கள் சிரிப்பார்கள். இந்த அருள்நந்தி சிவாச்சாரியார்னு ஒருத்தர் சிவஞான சித்தியார்னு ஒரு நூலை எழுதி சிவபெருமானோட உடைய பெருமைகளை எல்லாம் சொல்ல போகிறாராம். அப்படின்னு நிறை குணமுடையவர்கள் எல்லாம் சிரிப்பாங்களாம் ஏளனமாக. எதனாலெல்லாம் முடியாது அப்படின்னு அவர் ஒரு பட்டியல் போடுறார். மறையினால், அதாவது வேதங்களினாலும், அயனால் மாலால். அயனால் மாலால்னா அயன் என்றது அந்த வேதத்திற்கு அங்கமாய் அயனால் செய்யப்பட்ட 14 புராணங்களையும், மால் என்றது மாயோன் அவதாரமாகிய வியாதனால் செய்யப்பட்ட இதிகாச நூலையும். இப்போ 14 புராணங்களால் சொல்ல முடியாது, இதிகாசங்களால் சொல்ல முடியாது. அடுத்தது மனத்தினால். மனத்தினால்னா மனு முதலிய இருடிகளால் மனத்தால் நினைந்து செய்யப்பட்ட மிருதி நூலாலும் அப்படின்னு சிவஞான முனிவர் உரை சொல்கிறார். அடுத்தது வாக்கினால், வாக்கால். மனத்தினால் வாக்கால். வாக்கு என்றது அந்த வேதத்தை கருமகாண்டம் ஞானகாண்டம் என இருவகைப்படுத்தி அதன் பொருளை நிச்சயித்து உரைக்கும் சாத்திரமாகிய பூர்வ மீமாஞ்சை உத்தர மீமாஞ்சைகளை. அப்போ மனத்தினால் முடியாது, வாக்கால் முடியாது, மற்றும் குறைவிலா அளவினாலும். இங்கு அளவு என்றது அளவை நூல், அளவை நூலாகிய தர்க்க சாஸ்திரத்தையும் இதெல்லாம் ஆகுபெயராக கொண்டு உணர்த்தின அப்படின்னு சிவஞான முனிவர் உரை வழங்குகிறார். இப்போ குறைவிலா அளவினாலும் என்றால் அனுமான பிரமாணம். அனுமான பிரமாணத்தினாலும் முடியாது. அதுக்கு தான் அளவையியல். கூறொணாததாகி நின்ற இறைவனார் கமலபாதம். இதெல்லாம் இதன் மூலமாக எல்லாம் அரிதற்கு அரிதாய் நின்ற முதல்வனது கமல மலர் போலும் பாதம் என்று உபசரித்து கூறப்படும். இன்று யான் இயம்பும் ஆசை. இன்றைக்கி சிவபெருமானுடைய பெருமைகளை பற்றியெல்லாம் சொல்லலான்னு ஒரு நூல் எழுத நினைக்கிறேனே, அது நிறையினார் குணத்தோர்க்கெல்லாம்
நிறையினார் குணத்தோர்க்கெல்லாம்னா சால்பு உடையவராய் குணத்தால் நிறைந்த நற்குணங்களால் நிறைந்த அந்த பெரியோர்களுக்கெல்லாம் நகையினை நிறுத்தும். இவன் போய் நூல் எழுதுகிறான் சிவபெருமானை பற்றி, என்ன இவனுக்கு ஒரு அறிவு அப்படின்னு எள்ளி நகையாடுவதற்கு ஏதுவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவையடக்கம் பாடுறார். ஒரு சிலர் வேறு வகையாகவும் பொருள் கொள்கிறார்கள். இந்த பாடலில் வருகின்ற கூறொணாததாகி நின்ற இறைவனார் கமல பாதம் என்றது இறைவனாருடைய திருவடி கலப்பு. முத்தி நிலையில் போய் ஆன்மா திருவடியில் கலக்கிறது இல்லைங்களா, அந்த கலப்பின் உண்மை இயல்பை இவைகளாலெல்லாம் சொல்ல இயலாது அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி பேசவே முடியாதுன்னு சொல்லி அவை அடக்கமாக பாடுறது ஒரு வகை. இதுக்கு பேர் அவைக்கு அடங்குதல். ஆனால் உண்மையான பொருள் இது அல்ல அப்படின்னு சொல்லி இன்னொரு உரையாசிரியர் என்ன சொல்கிறாரு, இந்த ஆசையானது பரிபூரணமான ஞானப்பேற்றை உடையவர்களுக்கு ஒளிவற்ற இன்பத்தை உண்டாக்கும். நிறையினார் குணத்தோர்க்கெல்லாம் நகையினை நிறுத்தும் என்றேன்னா, அந்த நகைங்கிறது இன்பம், அந்த இன்பத்தை நிலைநிறுத்தும், இன்பத்தை உண்டாக்கும் என்று பொருள் கொள்கிறாங்க. அதாவது தாம் பெற்ற சிவஞான பேறு உலகினருக்கும் வாய்க்க வேண்டும் என விரும்பி இந்த நூலை அருள்நந்தி சிவாச்சாரியார் செய்கின்றானே என கருதி நிறைகுணம் சான்ற ஞான பெரியோர்கள் ஆனந்தம் கொள்வார்களாம். இவ்வாறு பொருள் கொள்வது அவையை அடக்குதல் என்ற பொருளாகுமாம். ஞான பெரியார்க்கு இடையறா இன்பத்தை கொடுக்கும் வகையில் என் செயல் இருப்பதால் ஏனையோர் கூறும் ஏளன உரைகளை யாம் கருத்தில் கொள்ளோம் என்பதை நகையினை நிறுத்தும் என்ற தொடர் புலப்படுத்துகிறது என்றும் சிலர் உரை சொல்கிறார்கள். எப்படியோ இந்த பாடல் என்ன சொல்லுதுன்னா, இனிமேல் நாம் படிக்க இருக்கின்ற திருவிருத்தங்களின் மூலமாக இறைவனாருடைய கமல பாதத்தின் சிறப்பு, அதாவது திருவடிப்பேற்றினுடைய சிறப்பையும் அந்த திருவடிப்பேற்றை எவ்வாறு அடையலாம் என்ற வழிமுறைகளையும் இந்த சிவஞான சித்தியார் என்ற நூல் நமக்கு தெரிவிக்க இருக்கிறது என்பது மட்டும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி.